நேரத்தில் சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட மனைவிமார்கள், எங்களோட பொம்பளைகள், அவங்கள்ட்ட கையில விஷயம் ஒன்று இருக்குது. அந்த வீட்டை சந்தோஷமாக மாற்றுறதாக இருந்தா நீங்களும் ஒரு கோஆப்ரேட் பண்ணணும். இதில் ஆக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், கொத்துபாவில் கூட நான் ஆண்களுக்கு சொன்னேன், அந்த லீடர்ஷிப், பெண்களாகிய தாய்மார்கள், சகோதரிகள், நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஹஸ்பண்ட்டு உங்களோட வாப்பட கையில் லீடர்ஷிப்பை கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய படித்த ஆளாக இருந்தாலும் வீட்டில் நான் தலைவி அப்படின்னு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூட. சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களோட வீட்டில் வந்து நான் தான் எல்லாம் கண்ட்ரோல், எங்களோட ஹஸ்பண்ட் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்குறேன்னு நீங்கள் பயப்படாமல் சொல்லணும். அப்படியா? இல்லை, எங்களோட வீட்டில் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் தான் தலைவர், எங்களோட வீட்டில் எங்களோட மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். சில பெண்கள் சொல்லுவாங்க அப்படி வந்து அவட கட்ஸை காட்டுறதுக்கு. நீங்கள் அந்த இடத்துல பார்க்க, இந்த பொம்பளைக்கு அந்த அளவுக்கு தைரியம் மிக்கிறடா, நான் செகண்ட் ஆகல, நானும் சொல்கிறது இல்லை, எங்கள் வீட்டிலே நான் தான் தலைவி, அப்படி எல்லாம் இல்லை. நீங்கள் திருப்பி சொல்லணும் என்ன தெரியுமா? இல்லையே, அது சரியில்லையே, நீங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக வாழணும் என்றால், இஸ்லாம் சொல்கிற மாதிரி வாழணும் என்றால் ஆண்கள்கிட்ட தான் பொறுப்பு கையை ஒப்படைக்கும். அவங்க தான் தலைமைத்துவத்துக்கு தகுதி, அவங்களுக்கு கீழால நீங்கிறீங்க. இந்த விஷயத்தில் பெண்களாகிய தாய்மார்கள், சகோதரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இந்த அளவுக்கு சமூகத்தில் நாங்கள் சும்மா இது நினைச்சு பேசுறதில்ல. இன்னைக்கு மக்களோட கதைக்கிற நேரம், மக்களோட மக்களாக ஒன்று சேர்ந்து நாங்கள் பேசுகிற நேரம் எங்களுக்கு விளங்குது. ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு ஊரில் சகோதரர்களே, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்தார். வந்து அவருக்கு என்ன தெரியும், சலாம் சொல்லி பேசிட்டு, அப்போ நான் நினைக்கிறேன் இது 8 வருஷத்துக்கு சவுத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சி ரேடியோவில் போகிற காலம். அப்போ அவர் சொன்னார், மூணு எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணலுமான்னு கேட்டார். நாங்கள் என்ன இல்லை, எங்களோட வீட்டில் வந்து என்னை மனைவி என்னை மதிக்கிறா இல்லை, மனைவி வந்து மூத்த மகளோட சேர்ந்து கொண்டு என்னை கணக்கெடுக்கிறாவும் இல்லை, இப்போ நான் சம்பாதிச்சு கொடுத்த காலம் முடிஞ்சாச்சு, இப்போ மருமகன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, பிள்ளைகள் எல்லாம் காலத்துக்கு மேலே வளர்ந்தாச்சு, இப்போ தந்தையாக என்னை கணக்கெடுக்கிறாங்க இல்லை, ஆனால் ரேடியோவில் கூட பயான விரும்பி கேட்பார்கள், நீங்கள் ப்ளீஸ் பண்ணி ரேடியோவில் கொஞ்சம் சொல்லுங்கன்னார். அவருடைய ஆதங்கம், பெண்கள் வீட்டில் இருந்து அந்த பயானம் கேட்பார்கள், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், ரைட், தலைப்பொண்டு வருகிற நேரத்தில் அதை சொல்கிறேன் சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு 100 மீட்டர் மாதிரி தாண்டி போனதுக்கு போகிற அந்த மனுஷன் பின்னால் இருந்து கொண்டு கையை தட்டி இலக்கு ஓடி வராரு. பாருங்கள் மனிதன் அந்த மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு. ஓடி வந்து அப்போ நான் நிற்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, ஹசரத் ஒரு வேலையும் செய்யணும், நீங்கள் ரேடியோவில் சொல்கிற பயானம் சொல்லிடுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரையும் என் பேரையும் சொல்லிடுவானு, ரேடியோவில் சொன்னால் பிரச்சனை டபுள் ஆகிடும். பாருங்க, நாங்கள் எப்பயாவது இன்னார் சொன்னார்னு பேரை சொல்லுவோமா? இப்போ காலியில் முகமது ஆஜியார் சொன்னார், கொழும்புல ஆத்திஃப் ஆஜியார் சொன்னார், இந்த சப்ஜெக்ட் சொன்னான்னு ரேடியோவில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் தானே. ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு பயம். அவர் ஓடி வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு மூளை என் பேரே மூளை மட்டும் சொல்லிடுவான, பிரச்சனை டபுள் ஆயிரும். இப்போ நான் யோசிச்சு என்ன தெரியுமா, அந்த ஆண்மகன், அந்த வாப்பா, அந்த 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 பெரியவர் எந்த அளவுக்கு மனைவிக்கும் மூத்த மகனுக்கும் பயந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க பாபு. பயான்ல சொல்ல வைக்கிறாங்கன்னா என்ன நடக்குது? அது இஸ்லாமிய குடும்பமானு கேட்கிறேன். இது ஆக மோசம். தாய்மார்கள், சகோதரிகள் ஒன்றை விளங்கணும். உங்களோட ஹஸ்பண்ட்மார் சம்பாதிச்சு உங்களுக்கு தந்து, பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு, பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எடுத்தது ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் பண்ணுவீங்க, 1 லட்சம் சம்பளம், இன்னைக்கு பிள்ளைய படிக்க வச்சு அவன் 15 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கிற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து வச்சது உங்களோட ஹஸ்பண்ட். இப்ப மகன் பணம் அனுப்புறார், மகன் சல்லி அனுப்புறாருன்றதுனால மகன் சொல்றதை மட்டும்தான் கேட்கறது. வாப்ப சும்மா தும்பு கட்டுமா வீட்டுல ஓரத்துல. ஏன்? அவருடைய காலம் முடிஞ்சுப்ப. இன்னைக்கு நன்றி கட்ட பெண்களாக சில பெண்கள் வீடுகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் நரகத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிற 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று, தக்ஸுர்னல் லஅன் வ தக்ஃபுர்னல் அஷீர், அதிகமாக பதுவா செய்வாங்களாம். 2வது, கணவன்மாருக்கு நன்றி மறந்து வாழ்வாங்களாம். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, காலம் பூராக முழு லைஃப்லையும் உங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, கேட்கறதெல்லாம் வாங்கி தந்து, கேட்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இவளை எல்லாம் கூட ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பார். ஒரு நாளைக்கு மிஸ் ஆனது நீங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு வைஃப் சொன்னதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 15 வருஷமாவது நான் இதுவரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் எதைத்தான் கொண்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? காலம் பூரா, இது ரசூலுல்லாஹ் சொன்னது. நீங்கள் காலம் பூரா அந்த மனைவிக்கு ஹிதுமத் செஞ்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆக கொலை உங்களோட மனைவி இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. கல்யாணம் முடிச்சு 20 வருஷமாகவும் எப்பயாவது நான் சொன்ன இடத்தை நீங்கள் கூட்டிங்க வைத்திருக்கிறீங்களா? எப்போ சரி எனக்கு விருப்பமான உடுப்பு வாங்கி தந்திருக்கிறீங்களா? அடே, உடுப்பு வாங்கி நிறைச்சி வச்சிருப்பாங்க. போகாத, கொழும்புல போகாத, டேஸ்ட் பார்க்காத ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே பேலன்ஸ் இல்லை, எல்லா இடத்துக்கும் கூட்டிங்க போய்த்தாச்சு. ஆனால் ஒரு வேளை நீங்க மிஸ் பண்ணத்தோட சில பெண்கள் இப்படி சொல்லுவார்கள். இதுக்குத்தான் சொல்றது தக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு நன்றி மறந்து வாழ்ந்த. இந்த பண்புடைய பெண்கள், அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள் ஹதீஸ் வருது.
எனவே இஸ்லாமிய குடும்பம் என்று வருகிற நேரத்தில், இஸ்லாமிய வீடு என்று வருகிற நேரத்தில், இந்த வீட்டிலே நிம்மதி சந்தோஷமாக வாழணும் என்றால் ஒரு நாளைக்கு மறந்துட்டு வரார், செகண்ட் டைமும் மறந்துட்டு வரார், ஓகே மறந்துருக்கும். தொழுகையை லேட் பண்ணி தொழுகிறதுக்கே தூக்கத்துக்கும் மறதிக்கும் அனுமதி இருக்குதா இல்லையா? இப்போ எங்களுக்கு தொழுதா இல்லைன்னு மறந்துச்சு, மகரிப் தொழுதா இல்லைன்னு மறந்துச்சு. உண்மையில நீங்க அப்படியே ஒரு வேலையில் இருக்கிறீங்க, நைட்டுக்கு 10 மணிக்கு ஞாபகம் வருது, அடே மகரிப் சொல்லலையே. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஞாபகம் வரக்கூடிய தொழுன்னு சொல்லுது. நேரத்துக்கு நிறைவேற்றப்படணும், தொழுகை விட்டா பாவம் என்று வருகின்ற அந்த தொழுகைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு மறதி வந்தால் ஞாபகம் வரக்கூடிய நீ தொழுதுட்டிரி அப்படின்றது. ஆனா மனைவி சொல்லும் என்ன தெரியுமா? மறக்கலமையில உங்களுக்கு அது மறந்துச்சா, உனக்கு தாத்தா கொடுக்க மறந்துச்சா, தங்கச்சி கொடுக்க மறந்துச்சா, உம்மூட்டு போத்து மறந்துச்சா? இல்லையே, அவையே நான் சொல்றது மட்டும் மறக்கு. இன்னைக்கு அது பிரச்சனை. அன்றைக்கு ஒரு சகோதரர் கவலைப்படுறவர் என்ன தெரியுமா? அவர் காலையில இந்த ரன்னிங், இந்த நடக்கிறதுக்கு வார பீச் ஓரத்தில் நடப்பார். வளமைக்கு மாற்றமாக கையில் 2 ஃப்ளாஸ்க் இருக்குது, ஒன்றில் பிளேன் டீ, இன்னொன்றில் தண்ணின்னு வைங்களேன், 2 ஃப்ளாஸ்க் வளமைக்கு மாற்றமாக. நண்பர்கள் கேட்குறாங்க, இது என்ன இது வளமைக்கு மாற்றமாக ஃப்ளாஸ்கெல்லாம் தூக்கிட்டு வாரீங்க அப்படின்ட்டு. இல்லை, மனைவி ஊற்றி தந்தா அப்படின்றான். அவன் மனைவி இறக்கத்தில் ஊற்றி தந்தா இல்லை, காரணத்தையும் சேர்த்து சொல்கிறான். வளமையாக காலையில் 6:30க்கு நடக்கிறதுக்கு வாரவர் வீட்டுக்கு போகலே ஒரு 8:30 ஆகுது. ஏன் லேட்டுன்னு கேட்டால் இவர் சொல்லிக்கிறார், ஒரு நாள் இல்லை நடந்து சரியான டயர்ட், அப்போ நடக்கிற இடத்துக்கும் அவங்களோட உம்மோட வீட்டுக்கும் இடையில ஒரு 200 மீட்டர் தான் நிற்குது. அவர் வளமையாக இவரோட ஷெடியூல் என்ன தெரியுமா? நடந்துட்டு உம்மா வீட்டுக்கு போயிட்டு கோஃபியை குடிச்சிட்டு போகிறது, இது அவரோட ஷெடியூல். மனைவி பார்க்குறா, இல்லை நீங்கள் நடக்க போகிறோம், நடக்க மட்டும் தான் போகும். அதை என்ன நடக்க போகல உம்மூட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு கோஃபி தானே பிரச்சனை, இப்போ நான் ஊற்றி தரேன், நாங்கள் ஃப்ளாஸ்கில் பிடிச்சிட்டு போங்க. இது நான் சொல்கிறது 40 வயசு 45 வயசு ஆக்கள்கிட்ட கதை அல்ல. இது யங், கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அந்த மனைவிக்கு மிஞ்சி போனால் 22 வயசு இருக்கும். அந்த வயசுலேயே இந்த நிலைமை, இந்த புத்திகள் வருதுண்டா, உம்மூட்டுக்கு போகிறத நிப்பாட்டுறதுக்கு இவன் மெனக்கெட்டு சொப்போட எழும்பி கோஃபியை ஊற்றி பிளேன் டீயை ஊற்றி 2 ஃப்ளாஸ்க்கு கொடுத்து அனுப்புறா. எவ்வளோ தியாகம் பார்க்குறோம். நினைக்கிறோம், அடே என் வைஃப் ஊற்றி ஃப்ளாஸ்கில் தாரா இல்லை, இவன் வைஃப் ஊற்றி ஃப்ளாஸ்கில் கொடுத்துக்கிறா. ஆனால் கொடுத்திக்கிற நோக்கம் டோட்டலி மார்க்கத்துக்கு முரணானது. உம்மூட்டுக்கு போகிறது தடுக்கிறதுக்கு அவ யாரு? இன்னைக்கு நடக்குது இது. நாங்கள் இஸ்லாமி இல்லைன்னு நினைக்கிறோம், ஊடெல்லாம் பெருசாக கட்டுருக்கு, டைல்ஸ் பிடிச்சிக்கு டராசோ பிடிச்சிருக்குது, லக்ஸரி லைஃப் வாழ்றோம், வாகனத்தில் முன்னுக்கு உட்கார வச்சு மனைவியை கூட்டிட்டு போறோம். ஆனால் இவர் டிரைவிங் பண்ணிட்டு போவார், இவர் மனசுல ஃபிட்டே இல்லை. மனைவி பக்கத்தில் பார்க்கும்போது இது பொம்பளை ஆயுது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கதைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் நினைக்கிறோம், அடே பாரு எங்கள்கிட்ட வாகனம் இல்லாமல் நல்ல லேன் க்ரூசரில் போகிறோம், மனைவியை முன்னுக்கு உட்கார வச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு கேட்குற மனைவி உட்கார வச்சுட்டு போகிறது வாகனம் இல்லைன்னு நாங்கள் கவலைப்படுவோம். ஆனால் அவனை கூப்பிட்டு பேசி பார்த்தா தான் விளங்குது இது வாழ்க்கையா மூலவே. சும்மா ஒரு ஜடமோடு உட்கார வச்சுட்டு போகிறோமா வச்சுட்டு போகிறோம், ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு ஹாப்பினஸே இல்லைன்னுவாங்க, கவலைப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதரர், இப்படி வரலாறு சம்பவங்கள் சொல்றதாக இருந்தால் அட்டுக்கு கொண்டே போகலாம். அன்றைக்கு ஒரு சகோதரர் கடை சொல்கிறேன்னு நிறைய சொல்லி முடிச்சு கொள்கிறேன். உம்ராவுக்கு போகிறது டிக்கெட்டும் போட்டாச்சு, விசாவும் போட்டாச்சு. இந்த ஒரு 1 மந்த்தில் நடந்த சமைச்ச ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். டிக்கெட்டும் போட்டாச்சு, விசாவும் போட்டாச்சு. நாளைக்கு காலையில் ஃப்ளைட். மகரிபு போல கோல் எடுக்கிறார். கோல் எடுத்து சொல்கிற, ஹஸ்ரத் ஒரு விஷயம் பேசணும். என்ன? நாளைக்கு நான் வரமாட்டேன் மௌலவி, நாளைக்கு வரமாட்டேன். ஏன்? டிக்கெட் போட்டாச்சு, வீசா போட்டாச்சு, ரூம் புக்கிங் எல்லாமே நடந்தது. ஒரு சல்லி வராதப்பா, திரும்ப சின்ன ஒரு அமௌண்ட் டிக்கெட்டை ரிஃபண்ட் மட்டும் கிடைக்கும், வேறு ஒன்றும் ரிஃபண்ட் கிடைக்காது. மௌலவி என்ன சல்லி போனால் போட்டு, சல்லி தேவையில்லை, நான் வரமாட்டேன். என்ன காரணம்டா, அவட மனைவி பிடிச்ச முடியல நிற்கிறா. அவ்வளோ நாளும் இருந்துட்டு எல்லாம் முடியுங்கான்னு கடைசி நாள் நிற்கிறா. இல்லை, நீங்கள் உங்களோட உம்மா கூட்டிகிட்டு போகப்படாது. இவர் சொல்லிக்கிறார் என்ன தெரியுமா? உம்மாக்கு வயசு 60 தாண்டுது, உங்களுக்கு இப்போதான் 35 years old, உம்மாக்கு 60. வயசு அடிப்படையில் பார்த்தால், சக்தி அடிப்படையில் பார்த்தால் எங்களோட உம்மா இப்போ வர வர வீக் ஆகி கொண்டு போறான். எனக்கு இப்போதான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறான். இந்த வருஷம் நான் உம்மாவை கூட்டிட்டு போறேன், வார வருஷம் உங்களையும் பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் கூட்டிட்டு போறேன் வாக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த வாக்கு அவ ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அவ சொல்றா, வீட்டுக்கு ஆக்கள் வாராங்க விசிட் பண்றதுக்கு, இவன் மூஞ்செல்லாம் முடிச்சா கோச்சு கொண்டு வாரவங்களை வரவேற்காம இவரோடையும் கோச்சு கொண்டு. அப்போ அவர் சொல்றாரு, என்ன ஒரு உம்ராவன் வைஃப் இப்படிக்க கூட எப்படி ஒரு உம்ரா மூலம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட வேலையை பாருங்கள். அதுக்கு போகிறோம் ஒரு 4-5 ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி, பொம்பளைகள் அனுப்பி, அந்த மனைவியோடு பேச வச்சு, அவள் கொஞ்சம் என்னவோ கெஞ்சி கதறி. அன்புக்குரிய சகோதரர், இப்படியெல்லாம் கெஞ்ச தேவையா? எங்கட தாய் எங்கட பொம்பளைகள் சரியாக மார்க்கத்தை படித்து கவாக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹஸ்பண்டோட நாங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தாத்தான் அதில் சந்தோஷம் இருக்குது என்ற இஸ்லாமிய அடிப்படை எங்கட பெண்களுக்கு படித்து கொடுத்தால் எங்கட ஊடு சிறப்பாக அமையும். அதான் நான் சொன்னேன், ஊடு பார்க்குறது ஃபஸ்ட்டாக இருக்குது, லைஃப்பை பார்த்தா எங்களுக்கு பொறாம வர அளவுக்கு லைஃப் இருக்கும். ஆனால்
உள்ளுக்கால பார்த்தா சகோதரர்களே ஒவ்வொருத்தருடைய கதையும் பார்த்தா சரியான கவலையாக இருக்கும். இப்படி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, இஸ்லாமிய இல்லம் சம்பந்தமாக நிறையவே பேசலாம். நான் திரும்ப 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 சொல்றேன் தெரியுமா, இந்த இஸ்லாமிய வீடு என்று வார நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் 18 வயசு 17 வயசு ஆகக்கூடிய எங்களுக்கு எல்லாத்துக்கும் யோசனை வரும். பெரிய புள்ளி ஆனத்தோட எங்களோட ஆட்களுக்கு யோசனை வரணும் தெரியுமா, மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வீடு கட்டணும், ஒரு காணி வாங்கணும், ஒரு பில்டிங்ஸ் ஒன்று கட்டணும், 3 பொம்பளை புள்ளி இருக்குது, குறைஞ்ச ஒவ்வொரு யூனிட்டையாவது கட்டி கொடுக்கணும். இதான் வருது, கோடியில் செலவழிச்சு கட்டுவாங்க, கோடியில் செலவழிப்பா வீடு கட்டுறது. ஆனால் பேரண்ட்ஸ் ஆகி நாங்க யோசிக்க மறக்கிறோம்னு தெரியுமா, கட்டின வீட்டுல ஹஸ்பண்டோட வாழ்றதுக்கு ஏண்ட மகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தனா இல்லையா? இஸ்லாமி கட்டி கொடுக்கிற 2 கோடி 3 கோடி 5 கோடி பெறுமதியான வீட்டை இஸ்லாமிய வீட்டாக மாத்திரத்துக்குரிய சப்ஜெக்ட் என் மகளுக்கு படிச்சு கொடுத்தனா இல்லையா? இதை தவறுறோம். கோடியில செய்யறோம், 1000த்துல செய்யற வேலையை மறக்கிறோம். கோடியில செய்யறோம், லட்சத்தை செலவழிச்சு செய்யற வேலையை நாங்க மறக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, அல் புயூத்துல் அதாவது இஸ்லாமிய வீடொன்றை உருவாக்குறது என்பது அது எங்கள்ட 2 பேர் கையிலையும் இருக்குது, ஆண்களோட கையிலையும் இருக்குது, பெண்களோட கையிலையும் இருக்குது. எனவே சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், நாங்கள் ஷோ காட்டுறதுக்கு வாழ்ந்தவே இல்லை. இந்த ஊரில் நான் ஒரு பணக்காரன் மக்களுக்கு காட்டுறதுக்கு வாழ்ந்தவே இல்லை. நான் ஒரு படித்தவன் காட்டுறதுக்கு வாழ்ந்து வேலை இல்லை. நான் பெரிய போஸ்ட்ல பதவியில் இருக்கிறேன்னு வாழ்ந்து வேலை இல்லை. எங்களோட உண்மையான லைஃப் எங்களோட சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் குடும்பத்தோட மனைவியோட பிள்ளைகளோட வாழ்கிற அந்த வீடு குடிசையாக இருந்தாலும் மலக்கு வந்துட்டு போகக்கூடிய வீடாக, ஷைத்தான் விரண்டோட கூடிய இடமாக எங்களோட வீடுகளை நாங்கள் மாற்றுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வீடொன்றை உருவாக்குறது என்பது எந்த மெத்தடில் உருவாக்கலாம் என்பதற்கு பல ஐடியாக்களும் பல வழிகாட்டல்களும் பல ஹதீஸ்களும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு இருக்கின்ற அந்த பொருளாதார நிலைமையோட சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வீடுகளையும் இஸ்லாமிய வீடாக, மலக்குமார்கள் அடிக்கொரு முறை வந்து போகக்கூடிய பரக்கத் பொருந்திய வீடாக எங்கள் அனைவருடைய வீடுகளையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.